ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரம் 22 வசனம். ஜான் சாப்டர் 21 verse 22. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் இயேசுவானவர் யாரை பார்த்து சொன்ன வார்த்தைகள் என்றால், பேதுருவை பார்த்து இயேசுவானவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் இயேசுவானவர் நீ என்னை பின்பற்றி வா, நான் வருமளவும் அவன் உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன, அது எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்று இங்கே பேதுருவை எந்த சூழ்நிலையில் சொல்லுகிறார் என்று சொன்னால், பேதுருவினுடைய மரணத்தை குறித்து இயேசுவானவர் 19 வசனத்தில் பேசுகிறார். பேதுரு எப்படி மரிக்கப் போகிறாரு என்று சொல்லி, அதாவது இரத்த சாட்சியாக அவர் மரிக்கப் போகிறார் என்பதை நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது 18 19 வசனத்தில் இதே அதிகாரத்தில் சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் 19 வசனத்தை வாசிக்கிறேன். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அப்போ இந்த இடத்துல பேதுரு ஆண்டவருக்கு இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டும் என்பதனை இங்கே இயேசுவானவர் இங்கே பேதுருவுக்கு சொல்லி, அப்படி தேவனை அப்படிப்பட்ட ஒரு இரத்த சாட்சியாக மரித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார் என்பதை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு, நீ என்னை பின்பற்றி வா. அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிறது என்பது பேதுருக்கு ஒரு பெரிய சவால். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போக வேண்டும் என்று சொன்னால் அவர் இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டிய ஒரு சூழலை இயேசுவானவர் சொல்லுகிறார். அப்படி சொன்ன உடனே அங்கே யார் வருகிறா என்று பார்க்கும்போது யோவான் அந்த தருணத்திலே அங்கே இருக்கிறதை பேதுரு காண்கிறார். 20 வசனத்தை வாசிக்கிறேன். பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை இங்கே பேதுரு காண்கிறார். இயேசுவுக்கு பின்னதாக இங்கே அன்பின் சீஷனாகிய யோவான் வருகிறதை இங்கே பேதுரு காண்கிறார். அப்படி அவன் வருகிறதை கண்டவுடனே, ஆண்டவரே நான் இரத்த சாட்சியாக மரிக்கப் போகிறேன், இவனுடைய காரியம் என்ன என்று ஆண்டவர் கேட்ட பொழுது தான் இயேசுவானவர் சொன்னார், நான் வருமளவும், அதற்கு இயேசுவானவர், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நான் வருமளவும் அவன் உயிரோடு இருந்தால், அப்படி அவன் உயிரோடு இருப்பது எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்று சொல்லிட்டு மறுபடியும் என்ன சொல்கிறாரு, நீ என்னை பின்பற்றி வா. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நம் அநேக நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்துருக்கிறார், நமக்கு ஒரு கோலை செட் பண்ணிட்டார். அந்த கோலில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசுவை பின்பற்றி நாம் ஓட வேண்டிய அந்த ஓட்டத்தில் ஓடணும். அநேக நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோன்னா, நம்முடைய ஓட்டத்தை விட்டுட்டு மற்றவனுடைய ஓட்டம் என்ன, அவனுடைய காரியம் என்ன, அவன் என்ன ஆக போகிறான், அவன் எப்படி செய்வான், அவனுடைய கோல் என்ன, அவனுடைய லக்கு என்ன என்றெல்லாம் இன்றைக்கு மற்றவர்களை குறித்து நாம் கவலைப்பட்டு மற்றவர்களுடைய ஓட்டத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறாரு, நான் வருமளவும் அவன் இருந்தால், இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்று கேட்குறார். உனக்கு என்ன வந்துச்சு, உனக்கு என்னத்துக்கு இந்த கணக்கு, அவனுடைய காரியம் உனக்கு என்னத்துக்கு, நீ என்னை பின்பற்றி வா. மறுபடியும் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு பேதுருவை பார்த்து, நீ என்னை பின்பற்றி வா. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட அன்பான சகோதரி சகோதரியே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம அவங்களையும் பார்த்துட்டு நம்முடைய ஓட்டத்தை நம்ம விட்டுடாதபடியே நமக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார், அதில் நம்ம இயேசுவை பின்பற்றி போகணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு.
இன்றைக்கி நம்ம அநேக நேரங்களில் பல காரியங்களை பார்த்துட்டு நம்மளுடைய ஓட்டம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிற அந்த ஓட்டத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம், நிறுத்திடுறோம். அவங்களையும் வேடிக்கை பார்த்துட்டு அவங்களுடைய ஓட்டம் எப்படி ஓடுது, அவங்க என்ன செய்கிறாங்க என்று மற்றவர்களை குறித்து நாம் கரிசனையோடு கவலைப்பட்டு நம்முடைய ஓட்டத்தை நாம் அநேக நேரங்களிலே இழந்து விடுகிறோம். ஆதலால் பிரியமானவர்களே, பந்தய பொருளை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற லக்கை அடைய வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம். அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, நீ என்னை பின்பற்றி வா. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக நாம் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த வார்த்தைகள் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி, இயேசு நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்று பேதுருவை பார்த்து சொன்ன அந்த வார்த்தையின்படியாக இன்றைக்கு எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர். அதற்காக நன்றி. நாங்கள் மற்ற காரியங்களை பார்த்து கொண்டிராமல் உம்மை பின் சென்று வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்தருளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் எடுக்கிறோம். ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.